வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் குலோப் ஜான் பண்ண போகிறோம். குலோப் ஜான் வந்து எல்லாருக்குமே தெரியுமே, சின்ன ஒரு டிப்ஸோடு நான் செய்கிறேங்க. என்னன்னா சிலருக்கு பாகு கெட்டியாகிடுது, இல்லைன்னா பாகு பத்தாமல் போகுதுங்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்காமல் போனால் தான் அப்படி ஆகும். இப்போ இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா 150 கிராம் 150 கிராம் 40 கிராம் எக்ஸ்ட்ரா, அப்போ 190 கிராம் இருக்குங்க இந்த பேக்கெட்டில் வெயிட்டு. இதா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் லாஸ்ட்டில் 150 கிராம் ப்ளஸ் 40 கிராம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, அது சேர்த்து 190 கிராம். இது 200 கிராம் வச்சுக்கோங்க. 200 கிராம்னா 400 கிராம் சுகர் எடுத்துருக்கேன் நான். பாருங்கள், 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் 400, ஒரு 4 ஏலக்காய். அப்புறம் சிலர் வந்து மேலே கிராக் விழுக்குதுங்கிறாங்க. அதுக்கு வந்து சில விஷயங்கள் பார்த்து பண்ணணும். என்னென்னங்கிறத சொல்கிறேன். இது கூட வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கணுங்க. அப்போ வந்து மேலே கிராக் ஆகாது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா முழுன்னு வரும். அதுக்காக 2 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்ததாக என்ன டிப்ஸுன்னா, இந்த மாவை டைரெக்டாக கட் பண்ணி அப்படியே போட்டு பிசையக்கூடாது. மாவு வந்து கட்டியாக இருக்கும். இதை ஜல்லடை வச்சு ஜலிச்சிக்கணும். மாவு பிசையும் போதும் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மாவு பிசையும் போது நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. நல்லா விரல்லையே பிசையணும், பூ மாதிரி. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ஃபிங்கர்லேயே பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுல் எடுத்து வச்சு மாவு போடுறேன். இதில் கட்டியாக தான் இருக்கும். இதில் தான் இந்த மாவை வந்து டைரெக்டாக கொட்டி அப்படியே சில செய்கிறதுனால தான் அது பதம் கரெக்டாக வர்றதில்ல. இது ஜல்லடையில் போட்டு தெளிச்சுக்கோங்க. இது கூடவே இந்த மைதா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குது சேர்த்துக்கலாம். ஜலிக்கும் போது கீழே கொட்டும், அதனால் கையிலேயே கிளறி விட்றேன். நம்ம பிசையும் போது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அப்படியே லைட்டாக பூ மாதிரி ஃபிங்கர்லேயே பிசைஞ்சு போட்டிங்கன்னா நல்லா வருங்க குலோப் ஜாமுன். சர்க்கரை பாகு வந்து கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க கொஞ்சம், அப்போ கெட்டியாகாது உங்களுக்கு. சிலர் பண்ணுற மிஸ்டேக்கே இந்த பேக்கெட்டை கட் பண்ணி அப்படியே போட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிடுவாங்க. அதுதான் வந்து சரியாக வராது. அப்புறம் அந்த மாவு கிராக் விழுகுது, சரியாக வர மாட்டேங்குது, சாஃப்டாக இருக்கிறது இல்லைங்கிறது சொல்கிறாங்க. இந்த கம்பெனி நல்லா வருங்க உங்களுக்கு. யார் செஞ்சாலுமே ஜாமுன் நல்லா வரும். எம்பிஆர். நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி மைதா 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜலிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் பவுலில் பார்த்தீங்கன்னா பூ மாதிரி கொட்டியிருக்கு இல்லையா, அதை நம்மளும் ஃபிங்கரில் பூ மாதிரி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப எடுத்ததும் தண்ணி நிறைய விட்டுறாதீங்க, பார்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து பிசையணும். இந்த ஜாமுன் பாக்கெட்டை கட் பண்ணி நீங்கள் அப்படியே போடுறதுனால இந்த கட்டியாக இருக்கிறத அப்படியே நின்று பிசையும் போது நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து தான் அப்போ பிசைஞ்சாகணும். அந்த கட்டியெல்லாம் உடையணும் இல்லையா. இந்த மாதிரி ஜலிச்சிட்டிங்கன்னா எல்லா மாவும் ஒரே மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பரங்குது, அதனால் இது வேண்டாம். இப்போ மைதாவையும் நம்ம இதையும் நல்லா பசைஞ்சு இது ஜலிச்சிட்டோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி ஃபிங்கர்லேயே மாவை கலக்கணும். பசைஞ்சு பார்த்துக்கிட்டு ஊற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மாவு தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும், ஆனால் பசை இதாகிடும். அதனால் பார்த்துக்கிட்டு தான் ஊற்றணும்.
இன்னும் பத்தாது, கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குவோம். நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி கூட போயிடுச்சுனாலும் என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு ஸ்பூன் மைதா சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா ஓகே, சரியாயிடும். பாருங்கள், நல்லா உருண்டையாகிடுச்சு. நமக்கு கையில் ஒட்டுறதுனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம், அப்போ கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டிங்கன்னா கொஞ்சம் கையில் விரலில் ஒட்டாது, நமக்கு பால் மாதிரி உருட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும். வீடியோ தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம், 1 செகண்ட் 2 செகண்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா மொத்தமே 10 நிமிஷம் தான் இருக்கும் வீடியோஸு. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பிடிச்சிட்டோம். நல்லா ஆயில் தடவிட்டேன். இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ நாம் போய் சக்கரை பாகு ரெடி பண்ணிட்டு வருவோம். அது வரைக்கும் 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏலக்காயை தட்டிக்கிட்டு சர்க்கரையை போட்டு பாகு வைக்கலாங்க. பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க, சர்க்கரையை போடுறேன். 2 கப்பு சர்க்கரை. நான் சொன்ன மாதிரி 400 கிராம் இருக்குங்க. இது நம்ம மாவு எவ்வளோ இது இருக்கோ அந்தளவுக்கு. இப்போது இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன், பெரிய சொம்பு. 1/2 லிட்டர் சொம்புன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த சுகர் கரைஞ்சி கொஞ்சம் பிசு பிசு தன்மை வந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம். பாகு ஜாமுனுக்கு எப்பவும் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு பிசு பிசு தன்மை வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் ஜாமுனுக்குள்ளே நல்லா அந்த ஜீரோ இறங்குவோம். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுட் கலர்லாம் சேர்த்தலைங்க, அப்படியே தான் பண்ணுறேன். என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு ஜாமுன். நோவாமல் திங்கணும்னு நினைப்பா. அவளுக்காக வேண்டி இன்றைக்கி செய்கிறேன். நாளைக்கு தீபாவளினா இன்றைக்கி பண்ணுறேன். ஏன்னா முதலே பண்ணேன்னா சாப்பிட்டு முடிச்சுடுவான்ட்டு. இருந்தாலும் இப்போ ஸ்பெஷலாக அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் தீபாவளிக்கு. பார்த்தீங்கன்னா சக்கரை கரைஞ்சிடுச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த பிசு பிசு தன்மை வரணுங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய் 4 ஏலக்காய் காமிச்சோல்லைங்களா, அதை போட்டுக்குவோம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அது பாகு காயறதுக்குள்ளே ஒரு பாதி லெமன் பாதி மூடி எடுத்து நீங்கள் புளிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறமா சேர்த்துக்குவோம் லாஸ்ட்டாக அந்த சாறை. பாருங்கள், நல்லா சக்கரை கரைஞ்சி கொதிச்சிட்ருக்கு. லைட்டாக ஒரு பிசு பிசுன்னு வருதுங்க. கம்மு மாதிரிலாம் வராது, கம்பி பதமெல்லாம் இதில் வரவே வராது. இப்படி நம்ம கையில் இது பண்ணால் கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும், அவ்வளோதான் போதும். இப்போ வந்து நம்ம இதில் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இந்த லெமன் ட்ராப்ஸு நான் பாதி லெமன் புளிஞ்சு வச்சால அதை போட்டுக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ போய் நம்ம அந்த ஜாமுன் மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதை குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டிட்டு வரலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம மாவு பிசைஞ்சு வச்சது பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு பால்ஸு. இப்போ நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. கை கொஞ்சம் ஈரம் எண்ணெய் தடவிக்கோங்க. குட்டி குட்டியாக நீங்கள் பால்ஸு உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கிட்டு நம்ம போய் அப்புறமா ஆயிலில் போடலாம். ரொம்ப பெருசாக செய்யாதீங்க, சின்னதாக இருந்தால் தான் பரவாயில்ல. ஆனால் நம்ம பார்க்கும்போது சின்னதாக உருட்டுறோம், ஆயிலில் போடும்போது பெருசாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பும் பண்ணலாம், இல்லைன்னா இருங்க அதுவும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் உருண்டை பிடிச்சிங்கன்னா அப்போ நமக்கு வந்து ரோலிங்காக ஒரே மாதிரி வரும், கிராக் அந்த விரிசல் இல்லாமல் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உருட்டிட்டிங்க இல்லையா, இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. அதை இப்படி ஃபிங்கரில் தேய்ங்க கையில். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமாக வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இந்த மெத்தடுக்கும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களோட ஐடியாஸ் தான். அந்த மாதிரியும் செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். கடைங்களெல்லாம் நம்ம போனோம்னா பேக்கரியெல்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், நம்ம குட்டி குட்டியாக பால்ஸாக உருட்டிக்கிட்டோம். நான் அந்த மாதிரியும் உருட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சு பொரிச்சிக்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் ஒரு மீடியம் ஃப்ளேமாக சூடாகணும். ஆயில் மீடியமாக இட்டு சூடாகிடுச்சு. அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து கருகாமல் இருக்கணும், நமக்கு நல்லா வேகணும். அதனால் சிம் பண்ணிவிடுங்க. நம்ம எடுத்து போட்டுக்குவோம். உள்ளே நல்லா வேகணும். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம் பண்ணிடுங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதும் உள்ளே வேகணும், இல்லைன்னா மேலே மட்டும் கலர் வரும், உள்ளே மாவாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்க்கணும். நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் சிம்மில் வச்ச மாதிரி வச்சு வேக வச்சோம்னா தான் உள்ளே மாவு நல்லா வெந்து நல்லா அந்த ஜீரா பாங்கு சர்க்கரை பாங்கெல்லாம் உள்ளே அப்சர்வ் பண்ணி நல்லா ஜாமுன் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் நமக்கு வச்சதுமே என்னாகும், நல்லா மேலே கருப்பாயிடும், உள்ளே மாவு வேகாது, அந்த மாதிரி ஆகிடும். நல்லா கொஞ்சம் அடுப்பு கம்மி பண்ணி சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்து போச்சு. கலரும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல கோல்டன் கலர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா டார்க் ஆகும். எனக்கு இந்த லெவல் போதுங்க, நான் எடுத்துடுறேன். எடுத்து பவுலில் போட்டுக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இப்போ இது போட்டு பொரியிட்டோம். அப்புறமா அடுத்தது இது போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், லாஸ்ட் இது போட்டிருக்கேன். எல்லாமே பொரிஞ்சிடுச்சு, கலரும் வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ தட்டில். எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்தாண்ட நம்ம சக்கரை பாகு போடுறோம். இந்தாண்ட பவுலில் பொரிச்சு வச்சுருக்க இல்லைங்களா, இதையும் சக்கரை பாகு போட்டுருவோம். நல்லா ஊறட்டோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், ஊறட்டும். பாருங்கள், சுவையான டேஸ்டான ஜாமுன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்து செய்யுங்க. நல்லா நம்ம அழுத்தம் கொடுக்காமல் ரோல் பண்ணணுங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விரிசல் வந்துடும். அழுத்தம் கொடுக்காமல் பண்ணணும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா ஜாமுன் சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது. என் பொண்ணு தான் அவசரப்படுறவா, அவளுக்கு கொடுக்குறேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது ஜாமுன்னு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.